ஒரு தலைவன் யாருக்கும் தலைவணங்கக்கூடாது. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. ஒரு தலைவன் யாருக்கும் தலைவணங்கக்கூடாதுன்னா அது என்னன்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த அந்த நாட்டில் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் யாருக்கும் பயப்படாமல் அந்த விஷயத்தை சரி செய்ய முற்படணும். அதே நேரத்தில் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் அப்படிங்கிற தனித்துவமான எண்ணத்தை அவங்க மேலே காட்டக்கூடாது. ஒரு தலைவனுங்கிறவங்க பொதுவானவங்களாக இருக்கணும். ஒரு தேசத்தின் தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு எந்த விதமான யார் மேலேயும் பற்றில்லாதவர்களாக இருக்கணும். ஆனால் எல்லோர் மீதும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. யார் மீதும் பற்றிருக்கக்கூடாது என்பது எதற்காக என்றால், யாருடனும் தனிப்பட்ட முறையில் நெருக்கம் காட்டக்கூடாது. அப்படி காட்டினால் ஒரு தலைவனுக்கு அது அழகானதாக இருக்காது. ஒரு தேசத்தின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எல்லோரையும் நேசிக்க வேண்டும். மனிதர்களை, மக்களை, எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருடனும் பழக வேண்டும். அதே நேரத்தில் தனக்காக எதையும் செய்து கொள்ளக்கூடாது. மக்களின் வரிப்பணத்தை வாங்கி தனக்காக எதையும் செய்து கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்லாமல் தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் மக்களுடைய பணத்தை வாங்கி, வரிப்பணத்தை வாங்கி எதுவும் செய்து கொள்ளக்கூடாது. தனக்கென்ற ஒரு ஊதியம் இருக்கும். அந்த ஊதியத்திற்கு தகுந்தாற்போல்தான் அந்த தலைவன் வாழ வேண்டும். தனக்காக வாழாமல் நாட்டுக்காக, தேசத்திற்காக ஒரு தலைவன் வாழ்ந்தால் அந்த தலைவன் எப்பொழுதுமே மகத்தானவனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. தலைவன் என்பவன் யாருக்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் தலைவணங்காமல் இருக்க வேண்டும். அன்புக்கும் பண்புக்கும் அடிமையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அன்பும் பண்பும் அந்த தலைவன் இந்த மக்களிடம் வைக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் அன்புக்கும் கூட அடிமையாகிவிடக்கூடாது. அது ஒரு தலைவனுக்கு அழகானதாக இருக்காது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்ற தத்துவத்தில் ஒரு மனிதன் தேசத்தின் தலைவனாக ஆகிவிட்டால் அந்த தலைவன் எப்பொழுதுமே எல்லோருக்கும் பொதுவான மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனாக இருப்பதை விட ஒரு நல்ல மனிதனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தலைவனாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகினாலும் அந்த மனிதனுள் நான் தலைவன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டு அந்த தலைவன் இந்த தேசத்தில் இருந்தால் அந்த தலைவனின் மறைவுக்கு பின்பும் அந்த தலைவனுடைய புகழ் இந்த மண்ணில் நீடிக்கும். மக்களுடைய மனதில் சிம்மாசனமிட்டு வாழ்க்கை என்ற தத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தலைவனாக இருக்க முடியும். தலைவன் என்பவன் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் சமம் என்று நினைக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு தேசத்தின் தலைவனாக மாறிவிட்டால் அந்த தலைவன்
எல்லோரையும் சமமாக எண்ணத்தில் வைத்து நடந்தால் அந்த தலைவனின் புகழ் என்றும் மறையாது. நன்றி.